ரீசெண்டாகவே ஒரு செம்ம ஃபன்னியான ஃபீல் குட் மூவியாக வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்போ தான் இந்த படம் என் கண்ணில் மாட்டுச்சு. ஓகே, உங்களுக்கும் சொல்லணும் இதை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மூவியை கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த மூவியோட ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா வந்து ஹீரோயின் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே கொடுத்த ஒரு டக்கால்ட்டி வேலையினால 2 மாதம் சஸ்பெண்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட ஹீரோயினா சரி ஓகே சொந்த ஊருக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கு போனா அவங்க நைனாவா கடன் நிறைய வாங்கி வச்சிருக்காரு தலைக்கு மேலே. சரி இதை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கடை ஒன்று இருக்குது ஸ்கூல் முன்னாடி. ஸோ அந்த கடையை எப்படியாச்சும் விற்கணும் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கவங்களா 2 மாதம் வந்து நீ ஓப்பன் பண்ணி வைக்கணும் இந்த கடையை, அப்போ தான் விற்று போவோம், இல்லை அப்படின்னா வந்து விற்கிறது கஷ்டம்தாம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே 2 மாதம் தானே எனக்கும் கரெக்டாக டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை ஓப்பன் பண்ண ஸ்கூல் முன்னாடி இருக்கிறதுனால அங்கே இருக்கிற வாண்டுங்க எல்லாம் ஹீரோயினை டார்ச்சர் பண்ணுதுங்க கடைக்கு வந்து. ஸோ அதெல்லாம் எப்படி சமாளிச்சாங்க, கட்சியில் வந்து இந்த கடையை விற்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒன்லைனு. ஸோ வேற லெவலில் இருக்கும், செம்ம ஃபன்னியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மூவியை பாருங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க ஹீரோயினுக்கு வந்து ஒரு அங்கிள் ஃபோன் பண்ணுறாரு. இந்த பாருமா ஊருக்கு வந்து உங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் வந்து அப்புறம் என்ன இதுக்குடா உனக்கு சம்பளத்தை கொடுக்குறான், மரியாதை எங்கள் அப்பாவை பார்த்துக்க, இல்லைன்னு வச்சுக்கோ என் வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ பார்த்தா ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான் ஹீரோயின் முன்னாடி வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்கான், வெட்டிங் இன்விடேஷன். இதெல்லாம் படிச்சு பார்த்துன்னு இருக்காங்களா, ஏன் இப்போ அதெல்லாம் படிச்சு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு பொக்கே வேற கொடுக்குறான். ஆமாம் எதுக்கு இந்த பொக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நம்ம 100th டேல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினை வந்து லவ் பண்ணிக்கிட்டே இப்போ சைடில் வந்து வெட்டிங் பண்ண போகிறான் போல் இருக்கு. இது ஹீரோயின் பார்த்துட்டு செம காண்டா வராங்க. பொக்கேவாடா கொடுக்குற பொக்கே இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம கோவத்தில் அந்த பொக்கே வைத்து தலையிலே வைக்கிறாங்க. அவள் தான் அவன் அங்கேயே சுருண்டு கீழே ஊந்துடுறான். ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறாங்க. இவன் பார்த்தா மான் கராத்தே போஸ்ட்ல படுத்துன்னு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோயின் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, டாக்ஸ் யார் கட்டலையோ அவங்கள வந்து செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேலை போல. ஸோ ஒருத்தன் வீட்டு வெளியே போய் நின்றுட்டு இருக்காங்க. எப்பா லீவ் வெளில வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடு. அவனா வீட்டில் இல்லை போல. சரி ஓகே அங்கேருந்து போகலான்னு பார்த்தா ஒரு புது காரில் வந்து வரான். ஹீரோயின் கேட்குறாங்க நீங்கள் வந்து டாக்ஸ் கட்டல, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்ல இந்த பாருமா இது என்னோட ஒய்ஃபோட பேரில் இருக்குது, நான் ஏன் கட்டணும் அப்படின்னு சொல்ல இதோ பாருங்க சார் நீங்கள் தான் கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இரு நீ இங்கே நில்லு உள்ளே போயிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ளே போகிறானா. ஹீரோயின் சொல்கிறாங்க நான் இங்கே தான் நிற்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே போயிட்டு இவன் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரான். ஆக்சுவலி ஹீரோயின் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க இவன் எவ்வளோ கட்டணும் ஏது கட்டணும்னு சொல்லிட்டு. இவனா பக்கெட்டில் தண்ணி எடுத்துட்டு வந்து ஹீரோயின் மேலேயே ஊற்றி விட்டுறான். செம்ம காண்டா இது ஹீரோயினுக்கு. இவனோ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடுறானா. சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் கான்லேயே ஓட்டிட்டு இருக்காங்க. பார்த்தா இன்னொருத்தன் கார் எடுத்துன்னு ஓரமாக வர ஹீரோயினுக்காக காண்டாயிட்டு ஒரு டிராஃபிக்ல முன்னாடி போகலான்னு பார்க்கும்போது இவன் அதுக்கு முன்னாடி வந்துடுறான். அந்த கார்ல இடிச்சிடுறாங்க. ஐயோ முடிஞ்சா சொல்லி ஹீரோயின் வெளியே இறங்கி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க கால்ல இருந்து செம கான்ல இருக்காங்க. இப்ப காரை வர வச்சிட்டாங்களா, அவள் தான் காட்டு கத்துறாங்க அவனை பார்த்து. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை, என்னடா வேணும், இதுதான் இப்படி பண்றீங்க, பொண்ணுங்கனாலே உங்களுக்கு தான் வந்து இலக்காரமா போச்சா, வாயை வச்சு கீச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. அவனா ஐயோ யாருப்பா இது பஜாரி மாதிரி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு கார்க்குள்ளேயே போய் உட்கார்ந்துடுறான். இதே கான்ல ஹீரோயின் வந்து கார் எடுத்துன்னு போறாங்க அந்த இடத்துக்கு. அந்த தண்ணி ஊத்துனவன் வந்து வெளியே காரை தச்சுன்னு இருக்கான். இருக்குடா உனக்கு செத்தரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துன்னு வந்து வேகமா இடிக்கலான்னு வராங்க. ஐயோ ஆத்தா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா ஒதுங்கிடுறானா. காரோட கண்ணாடியை மட்டும் வச்சிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அங்கேருந்து போயிடுறாங்களா. இது வந்து கம்ப்ளைண்டா ஆயிடுச்சு. மேல எடுத்த ஆள் வந்து உட்காந்து கேட்டுன்னு இருக்கான். உன் பேர் என்ன, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சார் அவன் தான் வந்து காரை விட்டு இறங்கவே இல்லை. ஓ அதுக்கு போய் இடிக்க போவியா உன் காரை எடுத்துக்கிட்டு. இல்ல சார் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல இந்த பாரு 2 மாசம் சஸ்பெண்டு, இங்கேருந்து கிளம்பி போ அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்ல. சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல. இதோ பாரு ஒருத்தனை இடிக்க போயிருக்க, இவ்வளோ நேரத்தி நீ ஜெயிலுக்குள்ள இருந்துக்கணும், எப்படியோ அவன் காலில் இவன் காலில் விழுந்து நான் காப்பாத்திருக்கேன், மரியாதையாக கிளம்பு அப்படின்னு சொல்லிடு. ஹீரோயினை வந்து சமசோகமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க அவங்க சொந்த ஊருக்கு. அப்போன்னு பார்த்தா நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாரு உங்க நைனா நிறைய வந்து கடன் வாங்கி வச்சிருக்காரு, அதெல்லாம் அடைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினை வந்து சரி ஓகே நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
ஊருக்கு வந்து ஸ்ட்ரைட்டா அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு தான் போறாங்க. என்னப்பா ஏன் அப்படி பண்றீங்க, அந்த கடையை தான் வித்து தொலைய வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது. பாரு அங்க ஸ்கூல் முன்னாடி இருக்கு, அந்த ஸ்கூல் பசங்க தான் வந்து வாங்குவாங்க, எப்படின்னு அதை க்ளோஸ் பண்ண முடியும்னு சொல்ல, பாருங்க அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வித்துட்டு அதுல இருக்க காசு எல்லாத்தையும் எல்லாருக்கும் அடைக்கணும், தலைக்கு மேல கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, இப்ப நம்ம என்ன பண்றது காசுக்கு அப்படின்னு கேட்கறது. பாரு இந்த கடையை மட்டும் விற்க கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா சொல்லிடுறாரு ஸ்ட்ரிக்டா. ஏன் சொல்றேன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் ஸ்போர்ட்ஸ் டே வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல, சோ அவங்க எல்லாம் வந்து வாங்குவாங்க, அவங்க எங்க போய் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. ஸ்போர்ட்ஸ் டே தான் உங்களுக்கு முக்கியமா, கண்டிப்பா பாருங்கப்பா நான் அந்த கடையை விற்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அங்கிருந்து இங்க ஒருத்தரை காட்டுறாங்க, இவர் பேர் வந்து பார்க்கு. இவரும் இன்னைக்கு தான் வந்து ஊருக்கு வந்திருக்காரு போல. ஆக்சுவலி இவரும் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. அண்ட் இந்த கடையை போட்டோ எடுத்துன்னு இருக்காரு ஹீரோயின் கடையை. அவ்வளவு புன்னகை அவரோட மூஞ்சில. இந்த ஸ்கூலுக்கே வந்து டீச்சரா வேலை செய்யறதுக்காக வந்திருக்காரு. அவர் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு, நான் தான் வந்து புதுசா வந்திருக்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் பார்த்துன்னு இருக்கும்போது டோரை ஒருத்தர் ஓபன் பண்ணிட்டு வராரு. பார்த்தா பக்கத்துல ஒரு வாண்டு நின்றுட்டு இருக்கு, அவனுக்கா மூக்குல இருந்து ரத்தம் ஊத்தின்னு இருக்கு. யாரா என் பையனை அடிச்சது, யாரா இந்த கிளாஸ் டீச்சரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோக்கு அந்த கிளாஸை தான் அசைன் பண்ணிருக்காங்க போட்டுக்கு. நான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா கை தூக்க அவள் தான் மூஞ்சில நலங்கு வச்சிடுறாரு அவங்க அப்பா. பார்க்க பாக்குறாரு, முதல் நாளே கலவரமா அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருக்கிற பிரின்சிபல் தான் வந்து சாரிங்க இங்க நிறைய வாண்டுங்க இருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க அச்சிட்டு இருக்காங்க போல, அதனாலதான் அவங்க மூஞ்சில அவர் வந்து நலங்கு வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியா சரி சரி விடுங்க அப்படின்ற மாதிரி பார்க் சொல்லிடுறாரு. இங்க அப்படியே ஹீரோயினா காட்டாங்க. சோ கடைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. சோ ஓபன் பண்ணி உள்ள போயிட்டு தேவையில்லாத பொருள், அழுவி போன பொருள் எல்லாத்தையும் தீன்னு வந்து வெளில போடுறாங்க. அப்போ எதிர்க்க ஒரு ஸ்கூலை பாக்குறாங்க. அப்படியே அவங்களுக்கு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் வந்து இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க போல சின்ன வயசுல. எல்லாருமே ஹீரோயினை வந்து என்ன சோளக்கடை சோளம் எத்தனந்தியா அப்படின்ற மாதிரிலாம் கலாச்சின்னு இருப்பாங்க, ஏன்னா அவங்க அப்பா கடை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க, என் பேரு மீனா, என் பேரு சோளக்கடை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எல்லா பசங்களுமே வந்து சோளக்கடை அப்படின்னு தான் கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயின் வந்து சில டாக்டிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்ப நீங்க வந்து என்ன மீனான்னு கூப்பிடுறீங்களா, இல்ல நான் இங்க இருந்து குதிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் யாரும் கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. இந்தாங்க இந்த மேஜிக் பென் வந்து 5 ரூபா, நான் உங்களுக்கு வந்து 2 ரூபாய்க்கு தரேன், என் பேரு மீனான்னு கூப்பிடுங்க பாப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. பட் இருந்தாலுமே பசங்க யாருமே வந்து கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாருமே சோளக்கடை கூப்பிடுறதுனால ஹீரோயினுக்கு செம்ம காண்டு. அவங்க அப்பா வேற ஒரு பொண்ணு கலாச்சிருக்கோம் பயங்கரமா ஹீரோயினை, அந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படியே விட்டா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்டிகோல் எடுத்து அவங்க அப்பாவே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருப்பாங்க சின்ன வயசுல. அப்ப வந்து இழுத்து விட்டுருப்பாங்க பாருங்க. கரெக்டா அவங்க கடைக்கு வந்து இவங்க பேர் தான் வச்சிருப்பாங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு. அங்க போய் இச்சு அந்த இதுவே பிஞ்சிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் அப்படியே ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க. அதனாலேயே உங்களுக்கு ஸ்கூலே சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவங்க அப்பாவையும் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. இதனால இந்த மாதிரி கடை வச்சிருக்கிறதால தானே என்ன இப்பெல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தையா இருந்த ஹீரோயின் இப்பவும் மாறல, அதே மாதிரி மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. அப்படியே பார்க்க காட்டாங்க. பார்க்கோட பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல நான் ஒரு அங்கிளை பார்த்தேன், அந்த அங்கிள் ஒரு போலீஸ்காரு, பண்றவங்களாம் அச்சு ஓட விடுவாரு, அப்படியே கையில விலங்க போட்டு கூட்டுன்னு போவாரு. அவரை பார்க்கும்போது நானும் ஒரு போலீஸ்கார் ஆகணும்னு நினைச்சேன். பார்த்தா என் கிரகம் இந்த ஸ்கூல்ல ஸ்கூல் டீச்சர் ஆகணும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இவர்கிட்ட ஒரு விலங்கு இருக்கும், அப்படியே கதை சொல்றேன்னு சொல்லிட்டு இவர் கையில வந்து விலங்க போட்டுட்டு இருப்பாரு. சாவியை தேடி பார்த்தா சாவியை காணோம். ஐயோ சொல்லி முடிஞ்சே, சாவியை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு இருக்க. இங்க அப்படியே ஹீரோயினை காட்டாங்க. ஹீரோயின் வந்து கடையை ஓபன் பண்ணிருப்பாங்க. அங்க இருக்கிற ஸ்கூல் வாண்டுங்க எல்லாம் வந்து ஓடி வந்துடுதுங்க கடைக்குள்ள. ஆன்டி கிராஃப் ஷீட் இருக்கா, ஆன்டி கலர் பேப்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினா மரியாதை வெளில போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து எல்லாரும் கடைக்குள்ள அங்கேயும் இங்கேயும் பார்த்துன்னு இருக்குதுங்க. ஆமா காங்கங்கிள் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயினா எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ அவர் செத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அழ ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினா ஐயோ இதுங்களை வேற என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. தொப்பரா நான் தான் முதல் பில்லு போட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க 2 வாண்டுங்க அடிச்சுட்டு இருக்க. தொப்பருங்க மரியாதை எல்லாம் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா தொத்தின்னு இருக்காங்க எல்லா பசங்களையும். அங்க ஒரு பொண்ணு வந்து ஒரு பொருளை திருடின்னு இருக்கு இந்த கலவரத்துல. கரெக்டா பார்க் வராரு. அப்போ இந்த பொண்ணு வந்து பார்க் மேல இடிச்சுது. சோ இன்னும் அந்த விலங்கு அவுக்குல போல.
எதிர்க்கு ஒரு 2 போலீஸ்காரங்க வர இவர் வந்து விலங்கோட இருக்க அவர் ஐயோ சார் நான் வந்து இந்த ஸ்கூல்ல வேலை செய்யற டீச்சர் சார் என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்றாரு. பட் இருந்தாலும் அலேக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கின்னு போயிடுறாங்க. போயிட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுவா ஓப்பனே பண்ண முடியல. இவரும் சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெளில வந்து வீடியோ கேம் வந்து ஒன்று இருக்கு. ஸோ அதை உட்காந்து விளையாடிட்டு இருக்காரா. ஹீரோயின் வராங்க. யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா கையில விலங்கு இருக்கு. ஐயோ திருடன் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. இல்லைங்க இல்லைங்க நான் வந்து தெரியாம போட்டுக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கடையில இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து மூஞ்சிலே அடிக்கிறாங்க. போடா இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனா பைத்தியக்கார குரங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறான். ஹீரோயின் கடையில உட்கார்ந்துன்னு இருக்காங்க. அப்போ ஒரு 2 குட்டி வாண்டுங்க கியூட்டா வந்து இந்த ரிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு 2 போட்டுன்னு கேட்க இதுவா 50 cents அப்படின்னு சொல்றாங்க. காசை குத்துடுறாங்க அந்த பசங்க. ஹீரோயின் பாக்குறாங்க. இப்பவே உங்க 2 பேருக்கும் காதல் கேக்குதா, ஜோடி புறாவை பிரிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே வந்து வெட்டிங் ரிங் போட்டு இருக்கீங்களா 2 பேரும். அப்போ பெரிய வயசுல வெட்டிங் ரிங் போட அந்த 2 விரல் இருக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. குழந்தைங்க வேறையா பயந்துடுறாங்க. ஐயோ அப்பனா எங்க 2 பேருக்கும் இது வானம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க பொருளை பிரிச்சிட்டிங்களா காசை திரும்ப கொடுக்க முடியாது 2 பேரும் இங்கேருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்ல அந்த குழந்தைங்களும் ஓடிடுதுங்க அங்கேருந்து. ஸோ அதுக்கப்புறம் கடைக்கு வந்து வானு காணுன்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பிங்க 2 பேர் வராங்க. வந்து இந்த மாதிரி வந்து என்னடா அந்த பொருள்லாம் யூஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வான்னு சொல்ல அவன் தம்பி கான் வந்து ஆமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டா சொல்லிட்டு இருக்கான். இது நொட்டா அது சொட்டா அப்படின்னு சொல்லிட்டு வான எல்லா பொருளையும் பார்த்து சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து பாக்குறாங்க இதுங்க 2 என்னதான் பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு பையன் இருக்கான். ஆமா ஆண்டி இந்த பொருள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது $3 அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். உடனே இந்த வான் வந்து $3 வேற ஒரு கடை இருக்கு கொஞ்சம் தூரத்துல போனா அந்த கடையில அது வந்து $2 தான் அப்படின்னு சொல்ல அந்த பையனும் அந்த பொருளை அப்படியே வச்சிடுறான். ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது செம்ம காண்டவுது. தம்பி என்ன சாப்பிட்டுன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க நாங்கள் வந்து சிக்கன் சாப்பிட்டுன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்ல சிக்கனா ஆமா எங்க வாங்கின அப்படின்னு கேட்டா கொஞ்சம் தூரத்துல போனா ஒரு கடை இருக்கு அந்த கடையில தான் வாங்கணும் ஏன் நீங்களாம் போடுறது இல்லையா அப்படின்னு கேட்க ஆமாங்க அது வந்து சிக்கன் தானா பார்க்க வந்து பீஜன் மாதிரி இருக்கே வேற ஏதோ கறியில செய்யறாங்க போல் இருக்கு நல்லாவா இருக்கு. இவனா ஒரு மாதிரி முறைச்சுன்னு இருக்கான் ஹீரோயினை பார்த்து. ஹீரோயின் அப்பா இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க சில பொருள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினா வந்து எல்லா பொருளையும் பொறுக்கி போட்டு எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க நர்ஸுக்கிட்ட. இது பாருங்க உங்களுக்கு ஏதாவது வேணா நான் காசு அமுச்சு விடுறேன் வாங்கி கொடுங்க என்கிட்ட தயவு செய்து இதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டு வரலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் உங்க அப்பாவை நீங்க பாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸு கேக்குறாங்க. அவரை பார்த்தா 2 பேரும் சண்டை தான் போடுவோம் ஸோ அதனால நான் கிளம்புறேன் எப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறாங்களா. கட் பண்ணா ஸ்கூல்ல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. பேரு சோயாங் வந்து எப்பவுமே வந்து தனிமையிலே தான் இருக்கா. ஸோ இதை வந்து பார்த்துன்னு இருக்காரு. ஏன் இவன் மட்டும் தனியா இருக்கா எப்பவுமே பசங்க கூட யாருமே சேர்றது இல்லை இவ கூட. ஹீரோயின் வந்து கடையில உட்கார்ந்துன்னு இருக்காங்களா. அப்ப இந்த சோயாங் வரா வந்து சில பொருள்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்துன்னு இருக்காங்க இவ என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பொருளை பைக்குள்ள போட்டு அவள் தான் அங்கேருந்து போலான்னு பாக்குறா. வாண்டு நில்லு என்ன பண்ண இப்ப காசு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல என்னது காசா நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜூட்டு விட்டுறா. இதோ நான் பின்னாடி ஓடுறாங்க நில்லு அவளை மாட்டினேன் அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தொத்தின்னு போயின்னு இருக்காங்க. இவளா பயங்கரமா ஓடின்னு இருக்கா. ஹீரோயினா பின்னாடியே தொத்தின்னு போவ. ஹீரோயினுக்கு தான் எல்லா ரூட்டுமே நல்லா தெரியுமே சின்ன வயசுல இருந்து இந்த ஊர்ல தானே இருந்திருப்பாங்க. இவளா சந்தா ஓட ஹீரோயினா ஒரு கட்டத்துல போய் பிடிச்சிடுறாங்க. என்கிட்ட டிமிக்கி கொடுத்துட்டு ஓடலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கூல்ல வந்து கையை தூக்கி நிக்க வச்சிருக்காங்க. வரட்டும் உங்க டீச்சர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தா வந்து பார்க்கு தான் வராரு. இவ என் கடையில வந்து திருடிட்டு ஓடிட்டா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா சோயாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவ வந்து எதுவுமே சொல்ல மாட்டா. நீங்களே வந்து கை வழங்க போட்டுருந்தா சுற்றி நின்றீங்க கொஞ்ச நாளா அப்படின்னு சொல்ல அதோ பாருங்க அதை பற்றிலாம் பேசாதீங்க நான் இந்த ஸ்கூல் டீச்சர் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் பெரிய டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அச்சுன்னு இருக்காங்க. சரி ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்களா அவள் திருடுறத அவள் வேற ஏதாவது கடையில் கூட வாங்கியிருக்கலாம் நீங்கள் எப்படி திருடினா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க் கேட்க பாருங்க என் 2 கண்ணால பார்த்தேன் அவன் திருடுறத ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இந்த பார்க் வந்து சோயாங்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. டக்குன்னு சோயாங் வந்து ஒரு நிமிஷம் நான் தான் வந்து திருடினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. 2 பேரும் ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் நான் தான் திருடினேன். ஆக்சுவலி இந்த ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி என்னை சுத்தமாகவே பிடிக்காது. அண்ட் என்கிட்ட காசும் இல்லை இந்த மாதிரி ஸ்கூல் பொருள்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு யாரும் ஹெல்ப்
ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நான் வந்து முதல் திருட ஆரம்பித்தேன். ஆக்சுவலி காங் அங்கிள் ரொம்பவே பாவம். அவர் வந்து பார்க்கவே மாட்டாரு நான் திருடுறத எதையுமே. ஸோ அதனால திருடிட்டு வந்தேன். இது ஒரு வாட்டி வந்து பசங்கள்லாம் பார்த்துட்டாங்க. அதனால ஒரு மேம் வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டு இது மாதிரி உங்கள் கடையில் திருடினாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது காங் அங்கிள் வந்து இல்லை என் பொருள் கிடையாது இதெல்லாம், அவள் என் கடையிலேருந்து எதையுமே திருடல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போதான் தெரிஞ்சது காங் அங்கிளுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு. நான் திருடின ஒரு பொருளுமே அவர் பார்த்துருக்காரு. ஆனாலும் என்னை எதுவுமே கேட்கல. ஏன்னா என்னோட நிலைமை தெரிஞ்சுதான் அவர் இதை வந்து பண்ண விட்டாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எங்க அப்பா வந்து ஜெயிலுக்கு போயிட்டாரு அண்ட் எங்க அம்மா என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க. என் பாட்டி கூட தான் நான் இப்ப இருக்கேன். யாருக்குமே என்னை சுத்தமா பிடிக்காது. ஆனா காங் அங்கிள் மட்டும்தான் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கேன். எந்த பொருளா திருடி இருக்கணும் இது எல்லாத்தையுமே கண்டிப்பா நான் வந்து திரும்பியும் காசு கொடுத்துடுறேன் சம்பாரிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுது அந்த குழந்தை. ஸோ இதை பார்த்துட்டு 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுதா. ஹீரோயின் வந்து பாக்குறாங்க என்னென்ன பொருள்லாம் திருடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நோட்ல அவ்வளோ பொருள் எழுதி வச்சிருக்கா திருடின பொருள் எல்லாத்தையும். ஹீரோயின் கடைக்கு வர வானுக்கான வந்து நிற்கிறாங்க. இதோ பாருங்க அந்த கடையில் வந்து சிக்கனில் தான் செஞ்சு விற்கிறாங்க, பீஜியன் கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. பாருங்க அந்த கடைக்கு யாருமே வரமாட்டுறாங்க, எங்கள் அப்பா ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இது என்ன புது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே அழாதீங்கடா 2 பேரும் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஜூஸை குத்து உட்கார வச்சிருக்காங்க. ஆமாம் உங்கள் அப்பா தான் கடை வச்சிருக்காரா? ஆமாம் அது எங்கள் கடை தான், கொஞ்சம் தூரம் போன அதுக்கப்புறம் இருக்கே அது எங்கள் கடை தான் அப்படின்ற மாதிரி அந்த வான் சொல்ல. அப்போது உங்கள் 2 பேரையுமே கலாய்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஹீரோயின். அந்த கான் குட்டி பையன் வந்து க்யூட்டாக சொல்கிறான், ஆமாம் எங்கள் 2 பேரையுமே கலாய்ப்பாங்க, இவன் வந்து பெரிய சிப்ஸு நான் வந்து சின்ன சிப்ஸு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியே 2 பேரையும் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வானத்தையே பார்த்துட்டு இருக்காங்களா. இந்த சீனே சூப்பராக இருக்கும். கட் பண்ணால் ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து புது பொருள்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாமே பழசாக தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே புது பொருளாக கொடுக்க ஹீரோனோட அப்பா பார்க்குறாரு ஹீரோயின் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து மறைஞ்சு நின்றுட்டுருக்காங்க. ஆனால் ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவை பார்க்காம அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தா பார்க்க யாருக்குமே தெரியாமல் அந்த வீடியோ கேம் விளையாடின்னு இருக்கிறாரு. அவ்வளோ கிரேஸ் போல இவருக்கு. ஸோ விளையாடி இந்த மாதிரி நான் தான்டா ஹையஸ்ட் ஸ்கோரு அப்படின்னு சொல்லிட்டு பேரை போட்டு சேவ் பண்ணி வைக்கிறாரு. அவ்வளோதான் துள்ளி குச்சின்னு இருக்காரா ரோட்டில். அங்கே இருக்கிற 2 பசங்களும் யாரா அவன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. ஸோ ஹீரோயினை காட்டுறாங்க. இந்த மாதிரி கடையை விற்கிறதுக்கு ஆல்ரெடி பேசியிருப்பாங்க போல்ட்டுருக்கு. அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இப்போ பாருமா பிஸ்னஸ் வந்து நல்லா ஓடுதா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் ஏதோ ஓடுது, நான் தான் எல்லாத்தையும் தொத்தி விட்டுறேனே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சின்னு இருக்காங்க. அது பாரு பிஸ்னஸ் நல்லா ஓடினாதான் கடையை வாங்கிறதுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ நல்லா கடையை ஓட்டு அப்போ தான் வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. ஸோ பார்க்கு ஸ்கூலுக்கு வராரு. சரி அந்த வீடியோ கேமில் நம்ம பேர் தான் முதல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற யாரோ ஆடி பாயிண்ட்ஸை வந்து ஏற்றி வச்சிருக்காங்க. யாரா இவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஸ்கூலும் ஆரம்பிச்சிருந்தா இந்த மாதிரி வந்து ஃப்ளூட் கிளாஸ் போல் இருக்கு. எல்லாரும் வாசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப சோயாங்க வாசிக்க சொல்றாரு இவரு. சோயாங்க வாசிக்கிறாளா, வேற லெவல் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல கிளாஸே வந்து கை தட்டலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு இருக்கு. பெல்லச்ச உடனே பசங்க தானே ஓடுவாங்க. ஆனா இவர் பெல்லச்ச உடனே வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த வீடியோ கேம் முன்னாடி உட்காந்துக்கிறாரு. ஆடிட்டு இருக்காரு. பின்னாடி அந்த கப்புள்ஸ் கியூட் கப்புள்ஸ் முதல் பார்த்துருப்போமே குட்டி குழந்தைங்க, அந்த குழந்தைங்க வந்து பாரி வேற லெவல்ல ஆடுறான்ல. இந்த குட்டி வாண்டு இன்னொரு குட்டி வாண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்புறம் வாயை பொழுது பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஹீரோயின் வந்து எல்லா பொருளையும் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே இந்த கடையை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சோயாங்க வந்து அவங்க கிளாஸ் பசங்கள்லாம் சுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா ஆண்டும் வந்து சோயாங்க கலாச்சின்னு இருக்கு. அதுல ஒரு சப்பி பையன் இருக்கான். என்ன சோயாங்க ரொம்ப ஓவரா பண்ற போல அப்படின்னு சொல்லிட்டு பேச சோயாங்க வந்து மரியாதையா போயிரு அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்போ பேரு இன்னொரு வாட்டி நீ ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோ, ஏன் என்ன அடிச்சேன்னா எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு அந்த சப்பி பையன் சொல்ல பண்றா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அச்சுன்னு இருக்காங்க. முடிய போச்சுன்னு பார்த்தா பார்க் வந்துடுறாரு. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. எதுக்கு 2 பேரும் சண்டை போடுறீங்க, கை கொடுங்க அப்படின்னு சொல்ல 2 பேருமே கை குத்துக்க மாட்டாங்க. ஹேண்ட் காஃப் எடுத்துன்னு வந்து 2 பேருக்கும் போட்டுடுறாரு. 2 பேரும் வானாதான் இருக்கணும் இன்னைக்கு ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சோயாங் சாப்பிட்டுட்டு இருக்காளா லெஃப்ட் ஹேண்ட்ல, இவன் ரைட் ஹேண்டு. அடியே ஒழுங்கா சாப்பிடுறீ, என்னால சாப்பிட முடியலடி பசிக்குதுடி அப்படின்னு இந்த சப்பி பையன் சொல்ல, டே நான் லெஃப்ட் ஹேண்டா எப்படா நான் ரைட் ஹேண்ட்ல சாப்பிட முடியும், ஐயோ கொலா பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவன் லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கான். 2 பேரும் வரல நின்றுட்டு இருக்காங்களா.
எனக்கு பிஸ் வருதுடி, என்னால் அடக்க முடியலடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு இப்படிக்கா இழுக்க, இவளா கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டு போறா. அடியே இது கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போலான்னு போகும்போது பாரு இங்க பார்த்தேன்னு வச்சுக்கோயேன் அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கான். இந்த சோயாங்கா நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாளா, இவன் பேண்ட்லலாம் வச்சிடுறான். ஐயோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, வெளில வேற பசங்க கூப்பிடுறானுங்களா. சோயாங்க வந்து தண்ணி ஊற்றி விட்டுறான் இவன் மேலே. ஸோ மேட்ச் பண்ணி விட்டுறாளா. ஸோ பார்த்தா வந்து பார்க்கு தான் வந்து காய வச்சுன்னுக்கிறாரு அந்த பேண்ட்டை. இதோ பாரு அவளே கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, நீங்கள் யாருமே சேர மாட்டீங்க பாவம் அவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் கரெக்டு தான், என்னை அவள் காப்பாற்ற தான் ட்ரை பண்ணா அப்படின்ற மாதிரி இந்த சப்பி பையன் சொல்ல பார்க் கேட்குறாரு, அப்போ அவ கூட நல்லபடியாக நடந்துக்கலாம்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு அவளை பிடிக்கும் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல எனக்கு அவளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, எப்போதுலேருந்து அவளை உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, அதுவா செகண்ட் கிரேட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிடுறான். ஆக்சுவலி வந்து சோயாங்க பிடிச்சிருக்கு போல இந்த சப்பி பையனுக்கு. ஸோ வளரிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினா பிஸ்னஸை வளர்க்கணும்னு சொல்லிட்டு குட்டி வாண்டு பெரிய வாண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வாண்டுங்களையும் கூட்டின்னு வந்துடுறாங்க அவங்க கடைக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கேம்ஸ் எல்லாம் ஃப்ரீ, எல்லாம் உட்காந்து ஆடின்னு இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேம்ஸையும் கற்றுக் கொடுக்க, இந்த குழந்தைங்களாம் காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் இங்கே உட்காந்துன்னு இருக்குதுங்க. கடையை எப்பவுமே பிஸியாகவே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இந்த வானம் காணும் பார்த்துன்னு இருக்காங்களா. ஏன் இந்த கடையில் மட்டும் இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதோ பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் இந்த கடையை நான் மூடிட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் எந்த கடைக்கு வருவாங்க, ஆமா எங்க கடைக்கு தான் வருவாங்கல்ல அப்படின்னு இந்த ரெண்டு குட்டி வாண்டுங்களும் சொல்ல, ஆமா அதனால தான் இப்போ நான் கொஞ்சம் பிஸியா வச்சுன்னு இருக்கேன், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்க கடைக்கு சீக்கிரமா ஆள் வருவாங்க அப்படின்னு சொல்ல 3 பேருமே வந்து டீல் போட்டுக்கிறாங்க. பார்த்தா இங்க வந்து காட்டுறாங்க இந்த மாதிரி வந்து ஒருத்தரை பத்தி நல்ல விஷயமா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க் வந்து கிளாஸ்ல சொல்லிட்டு இருக்க எல்லா பசங்களும் ஒருத்தரை பத்தி நல்ல விதமா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சோயாங்க பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜின்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து அவளை பத்தி சொல்றதுக்கு நல்ல விஷயம் ஒன்றும் இல்லை, எல்லாமே கெட்ட விஷயம் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல கிளாஸே சிரிக்குது. டக்குன்னு சோயாங்க வந்து ஜின்னி வந்து டெய்லியுமே வந்து பிளாக் போர்டை தொடச்சிட்டு தான் போவா. அப்புறம் இன்னொரு பொண்ணை பார்த்து அவ தங்கச்சி வந்து கொஞ்சம் சிக்கா இருக்கா, ஸோ அதனால டெய்லியுமே வந்து அவ தங்கச்சியை கூட்டு வர்றது எல்லாத்தையுமே பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோயாங்க ஒருத்தரை பத்தியும் ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கா. கிளாஸே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பாக்குது, என்னடா இவ இப்படி சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சப்பி பையன் வந்து அழுதுட்டு இருக்கான், என் காதலி இவ்வளவு நல்லவளா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பார்க்கா பாக்குறாரு, அந்த கேமை வந்து யாரோ ஆடி வச்சிருக்காங்க, இவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இல்ல, ஸோ வேற ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்களா. இதை பார்க்கும்போது செம்ம காண்டாது, யாரா இருக்கும் அது, நானும் ஆடி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வச்சுட்டு போறேன், இவங்க ஆடி திரும்பி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க இருக்கிற பசங்களெல்லாம் தொத்தினுக்கிறாரு, போங்க கிளாஸ்க்கு போங்க நான் தான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுன்னு குழந்த மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயினை பார்த்தா 1+1 ஆஃபர்ன்னு சொல்லிட்டு கடையில் இருக்க எல்லாத்தையும் விற்று தள்ளின்னு இருக்காங்க. இந்த மாதிரி கடையை மூட தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பசங்க எல்லாரையும் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டு. இந்த வானம் காணும் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும். வந்து ரோட்ல போறவனுங்களெல்லாம் கூட்டின்னு வந்து இதோ பேர் 1+1 ஆஃபர்ல வாங்கிக்கோங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டின்னு வரானுங்க. பார்க்கா பெண்ணு எழுத மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வராரு வாங்கறதுக்கு. பார்த்தா பசங்க எல்லாம் கூய்ஞ்சுன்னு இருக்காங்க, அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு இருக்காங்க. அந்த கடை ஃபுல்லா சுத்தி பசங்க தானா இதெல்லாம் பார்த்துன்னு இருக்காரு. ஸோ கடைக்கு போய் வாங்கிட்டு வெளில வரும்போது பசங்க வந்து முடிய பூச்சி சண்டை போட்டுன்னு இருக்கானுங்க, என்னை நீ ஏமாத்திட்டு அந்த கேம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் ஓடி வந்து பாக்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து பார்க் கேட்குறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, இந்த குழந்தைங்களுக்குலாம் ஏதோ கேம் வந்து குத்து விளையாடுறதுக்கு ப்ளஸ் வந்து ஜங்க் ஃபுட்ஸ்லாம் குத்துன்னு இருக்கீங்க அப்படி சொல்ல ஹீரோயினுக்காக செம்ம காண்டாயிடுது. பாரு இதெல்லாம் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணது, ஸோ நீ ஒன்றும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. பசங்க தான் வந்து தடுக்கிறாங்க, ஐயோ சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு ஒருத்தர் வராரா வந்து, இதோ பாருமா மீனா இந்த மாதிரி உன் கடையை வாங்கறதுக்கு ஒருத்தவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து குதிக்கிறாங்க, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. நீ தானே சிப்ஸ் கடை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினை பாக்குறாங்க. அப்ப இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்பா பார்க்கு நீ என்னப்பா இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் கேட்க, என்னது இவன் தான் பார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சின்ன வயசுல இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு போல் இருக்கு. ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி எம்பாரசிங்கா ஆயிடுது, டக்குன்னு கடைக்குள்ள ஓடிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க இந்த மாதிரி கடை வாங்கறதுக்காக 2 பேரும் வந்திருக்காங்க.
சரி இந்த மாதிரி வந்து நீங்கள் சைனை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி நான் ஒன்று கேட்கணும், ஆக்சுவலி இந்த குழந்தைங்கலாம் எப்படி அப்படின்ற மாதிரி அந்த வாங்குறவங்க வந்து கேட்குறாங்க. அப்போது அந்த அங்கிள் சொல்கிறாரு, குழந்தைங்கன்னா வேற லெவலு, சுத்தம் சுகாதாரம் தான் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்ல. இல்லை நான் அதை கேட்கல, இவங்கெல்லாம் வந்து லோ கிளாஸ் பீப்புள்ஸா எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினுக்கு காண்டாயிடுது. இந்த குழந்தைங்க இப்படி சொன்ன உடனே என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. இல்லை நான் நார்மலாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே இந்த மாதிரிலாம் வந்து கோவப்பட்டா கடையை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது, ஏன்னா இவங்க பசங்க எப்படி தானே பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் கடைசியில் வந்து ஹீரோயின் சைனை போட்டுடுறாங்க. ஸோ ஹீரோயின் பார்க்குறாங்க, எல்லாம் ஸ்போர்ட்ஸ் டேக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க குட்டி பசங்க எல்லாரும். அப்போ ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். ஆமாம் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் வந்து சைனீஸில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், ஸோ அதனால தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு என்னை சுத்தமாகவே பிடிக்காது, அவங்க சொன்னால் அடிப்பாங்க, ஏன்னா நிறைய குழந்தை அவங்க பெற்றுட்டாங்க, என்னை வந்து சும்மா ஒரு பாரமாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான்னா. ஹீரோயின் அதெல்லாம் கேட்குறாங்க, ஐயோ பாவமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி காட்டு நீ என்ன வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அழகாக வரைஞ்சிருக்கான். இப்போ பாரு இதுலேருந்தே நான் உனக்கு சைனீஸ் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இருக்கும் இந்த வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துன்னு இருக்காங்களா. அப்போ வானம் காணும் வர, ஆமாம் நீங்கள் சைனீஸ் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ இல்லையா ஃபெயில் ஆகிடுனே அப்படின்னு கான்சல்ல. அப்போ வந்து உட்கார்றா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கோ உட்காந்து சொல்லி கொடுத்துன்னு இருக்காங்க. ஹீரோனோட அப்பாவை காட்டுறாங்க. அவரா அதை பாருங்களேன், இது நல்ல லோஷன்ல நல்ல ஸ்மெல் வருதுல்ல, இங்கே பார்த்தீங்களா இந்த பனியன் வந்து என் பொண்ணு தான் வாங்கி கொடுத்தா, இந்த சாக்ஸ் என் பொண்ணு தான் வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிட்டு இருக்காரு எல்லார்கிட்டையும். அப்புறம் வந்து பார்க் வர்றாரு ஹீரோயினை பார்க்க. ஆமாம் நீ தானே கார்ன் சிப்ஸு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் கேட்கணும், அந்த வீடியோ கேமில் யார் ஃபஸ்ட்டாக வரா யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலி வந்து அது ஹீரோயின் தான். அப்புறம் ஏன் உன் பேர் போடாமல் உங்கள் அப்பா பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்கும்போது சின்ன வயசுலேருந்தே வந்து அவர் பேர் தான் போடுவார், ஆனால் நான் ஆடிட்டு இருப்பேன், ஏன்னா வந்து அவர் குழந்தைங்க கூட ஆடுறதுக்காக கூட இப்படி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து பார்க் சொல்ல. ஆமாம் என் கூட கலாய்கிற குழந்தைங்க கூட தான் விளாடுவார், என் கூடலாம் விளாடவே மாட்டார் அப்படின்னு சொல்ல. இல்லை நீ தான் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க, உங்கள் அப்பா வந்து எல்லா குழந்தைங்ககிட்டையும் சொல்லுவார், இந்த மாதிரி வந்து மீனா கூட வந்து நல்லபடியாக நடந்துக்கோங்க, அவளை கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய ஃப்ரீ பொருள்லாம் தருவார் தெரியுமா அதுக்காக அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஏன்னா இவங்களுக்கு சுத்தமாக தெரியாது இந்த விஷயம்லாம். அப்புறம் பசங்கள்லாம் ஓடி வந்து இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் டே வருது, நீங்கள் யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நச்சின்னு இருக்க. இவங்களா யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு 10 நோட் புக்கு ஃப்ரீ, இங்கே வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. பார்த்தா வெளில வந்து ஏதோ சண்டை போயிட்டு இருக்கு. ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சைனீஸ் சொல்லி கொடுத்தாங்கல்ல அவனை போட்டு அடிக்கிறாங்க அவங்க அம்மா. எப்போ பாரு சும்மா இங்கே இந்த ஒரு பெஞ்சில் வந்து உட்காந்துன்னு இருக்க, இந்த பெஞ்சை தூக்கி போடணும், இந்த கடை ஓப்பன் பண்ணதுலேருந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இங்கேயே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அச்சுன்னு இருக்காங்க அந்த பையனை போட்டு. ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் தான் வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்க அந்த பையனை பாரமாக பார்க்குறீங்க, அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான் தெரியுமா, நீங்கள் இப்போ வந்து அழிச்சிட்டு இருக்கீங்க அவனை, உங்களுக்கு இதுக்கெல்லாம் உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்ல. நீ யார் இந்த கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சும்மா பசங்களை எல்லாரையும் இங்கே உட்கார வச்சு ஆட்டம் தானே போட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இதோ பாருங்க இந்த கடை இன்னும் கொஞ்ச நாளில் வந்து விற்க போகிறேன், நான் இந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகிறேன், போதுமா இங்கேருந்து எல்லாரும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கத்திடுறாங்க. பசங்க எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆயிடுது, என்னது கடையை மூட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுகுறாங்க, ப்ளீஸ் கடையை மூடாதீங்க, ப்ளீஸ் கடையை மூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கும் அதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமா இருக்கு. உள்ள போயிட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க டோரை. பசங்களாம் வெளில இருந்து அடிச்சுட்டு இருக்காங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் கடையை மூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட் ஆகிடுது, பார்க் வராரு, சரக்கு அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சோஜு வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் டே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சோயாங்க வந்து ஓட வைங்களேன், ஏன்னா வந்து அவள் செம்மையாக ஓடுவா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின். அப்படியா சரி ஓகே ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழங்காலத்து கதையெல்லாம் பேசின்னு இருக்காங்க உட்காந்து. அப்போ வந்து ஹீரோயின் ஒரு பாட்டு போடுறாங்களா, போதை வர தலை கேறிடுச்சு போல. ஹீரோயின் கேட்குறாங்க வா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்க் சொல்லிட்டு இருக்க. வா ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்காங்க. அப்படியே சின்ன வயசுல இவங்க பண்ணது எல்லாத்தையும் காட்டுறாங்க. இந்த மாதிரி 2 பேருமே வந்து டான்ஸ் ஆட இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே சின்ன வயசுல செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, பெல்ல அடிச்சுட்டு ஓடிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களா, இதெல்லாம் சொல்லி சிரிச்சுன்னு இருக்காங்க 2 பேருமே. அடுத்த நாள் ஆகுது, ஹீரோயின் வந்து சரி ஓகே எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுத்து வச்சுன்னு இருக்காங்க. அப்போ ஒரு பாக்ஸை பார்க்குறாங்களா, ஸோ அவங்க அப்பா தான் எடுத்து வச்சிருக்காரு. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க யூஸ் பண்ண
பேண்டு, அதுக்கப்புறம் வந்து இவங்க யூஸ் பண்ண ஸ்கெட்ச் பென்சில்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஷூவு, இது எல்லாமே வந்து இருக்குது. அவங்க அப்பா ஞாபகத்தமாக எடுத்து வச்சிருக்காரு போல் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. அழ ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு. இவ்வளோ நாளாக இதை பொத்தி பொத்தி வச்சிருக்காரு நம்ம அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் டே வந்திருக்கும். அப்போ அவங்க அப்பா கேட்டிருப்பாரு, எதுக்கு நீ ரிலேயில் கலந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எல்லாரும் என்ன அப்போ தான் மதிப்பாங்க, நான் வின் பண்ணால் சிப்ஸு கடை கூப்பிடாம இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ ஹீரோட அப்பா வந்து சேர் பண்ணியிருப்பாரு, மீனா வேற லெவல் ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு கூடயே வந்து வந்திருப்பாரு. அப்படியே இவரும் ஓடி வந்திருப்பாரு. ஹீரோயினும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம அப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஓடி ஜெயிச்சிருப்பா அன்னைக்கு. இதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையெல்லாம் போட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க அப்பாவை தான் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்க்குறாங்க. அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்காரா, ஜன்னல் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. ஷியோலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி பார்க்கிட்ட இருந்து. ஆனால் வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்புறம் மெசேஜ்லாம் வருது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா பசங்கள்லாம் க்யூட்டாக அமைச்சிருக்காங்க. நான் அழகாக இருக்கேனா இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வருது ஒரு பையன்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் வந்து அந்த வானம் காணம் வந்து நாங்கள் வேணா உங்கள் கடையை பார்ட் டைமாக சேர்ந்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயின் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த 10 நோட் புக்கு வேணும், நாங்கள் தான் வின் பண்ண போகிறோம் அப்படிலாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு வீடியோ வருது. இந்த மாதிரி பார்க்கு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருக்காரு. அப்போ அதில் எல்லாரும் பேசுகிறாங்க, சீக்கிரமாக வாங்க, நாங்கள் உங்களை மிஸ் பண்ணுறோம், நீங்கள் இங்கே இருக்கணும் ஸ்போர்ட்ஸ் டே அப்போ அப்படின்னு சொல்லி பசங்களாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி சோயாங்க சொல்கிறா, எனக்கு சியர் பண்ண யாருமே இல்லை, நீங்கள் இருந்தால் தான் நான் வந்து வின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இங்கே பார்த்தா வந்து ட்ரெயின் வந்துடுது. ஹீரோயின் வந்து போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருக்கும் போது அவங்க ஹீல்ஸ் வேற பிஞ்சிடுதா. ஐயோ எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீல்ஸை தூக்கி போட்டு அவங்க அப்பா வாங்கி கொடுத்த ஷூ ஒன்று இருந்திருக்கும், அவங்க பார்த்துருப்பாங்கள்ல, அந்த ஷூவை போட்டுட்டு ஓடுறாங்க அந்த இடத்துக்கு. ஸோ ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா சோயாங் வந்து ஒரு மாதிரி நின்றுட்டுக்கா. ஏன்னா எல்லாருக்கும் சேர் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, இவளுக்கு தான் அம்மா அப்பா யாரும் கிடையாது. பார்க் மட்டும்தான் வந்து சோயாங் ஓடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயினுக்கு வந்து வார்த்தை வரல. சோயாங் ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு வருது. ஆனால் வந்து வாயிலேருந்து வரமாட்டேங்குது வார்த்தை. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்காங்களா. சோயாங்க்கும் ஒரு மாதிரி கஷ்டமாகுது. ஏன்னா எல்லாருக்கும் சேர் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கே, நம்ம பேரை சொல்லி சேர் பண்ண மாட்டாங்களே யாரும். அதுக்கப்புறம் ஹீரோயினை வேற தேடிட்டு இருக்காவ. ஹீரோயினுக்கு வந்து ஒரு நிமிஷம் வந்து அப்படியே கஷ்டமாயிடுது. சரி இந்த குழந்தைக்காகவாது நம்ம கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சோயாங் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மாதிரியே இவங்களும் வந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. சோயாங்க சேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சோயாங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக ஓடுறாளா. ஸோ வின்னும் பண்ணிடுறா. அவ கூட சேராத பசங்க கூட இப்போ கிளாஸ்லேருந்து சோயாங் வேற லெவலு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோயாங்க்கும் செம்ம சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பார்க்கும் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாருமே செம்ம ஹாப்பி. எல்லா பசங்களும் ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து இந்த மாதிரி நாங்கள் இதில் வின் பண்ணிட்டோம், நாங்கள் அதில் வின் பண்ணிட்டோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ரம்ஸ் ப்ளே பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. ஹீரோயினுக்கா இதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் உண்மையான ஹாப்பினஸ்ஸா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக சோலுக்கு போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வேலையே தேவையில்லை அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஜாபையே விட்டுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் காட்டுறாங்க இந்த மாதிரி பார்க் வந்து சின்ன வயசில் ஹீரோயின் வந்து வச்சுருப்பாங்களா அவங்க கடையில் இருக்கிற நேமை, அதை வந்து சரி பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவங்க அப்பா எல்லா வாண்டுங்களும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு, எல்லாம் ஜாலியாக ஆடிட்டு இருக்கு கடை முன்னாடி. ஸோ அப்படியே வந்து இதை காட்டுறாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே தூரத்தில் காட்டுறாங்க, காணோம் வானம் வந்து அழுதுன்னு இருக்காங்க. பாடுறா இவன் நம்மளை ஏமாத்திட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கியூட்டா இருக்கும் இதை பார்க்கும்போது. அப்படியே இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறத காட்டி இந்த படத்தை அப்படியே முடிகிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது கொஞ்சம் பழைய படம் தான். ஆக்சுவலி இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்களில் கூட சந்தோஷம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அதை நம்ம வந்து ரியலைஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஒன்ஸ் அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அந்த சந்தோஷமே வந்து போதுண்டா அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ உங்களுக்கும் என்ன தோணுச்சு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். நானும் புது புது கடையாக ஏதாவது தேடி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஃபீல் குட் மூவிஸ் அண்ட் காமெடி மூவிஸ்க்கு வந்து நான் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னா வந்து மற்ற மூவிஸையும் வந்து பாருங்கள் கண்டிப்பாக. ஓகே கைஸ், பை.